மம்மி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பொங்கல் வருது, பொங்கலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சரிடா பொங்கல் பண்ணலாம் சொல்லி கேட்டு கிஞ்சி கூத்தாடி ஓகேன்னாங்க. ஆனால் நானே அதுக்கு ஆப் வச்சுக்கிற மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டேன். ராத்திரியெல்லாம் எடிட் பண்ணியிருந்தனால காலையில் ஏஞ்சிக்க முடியல என்னால். காலையில் ஏஞ்சிக்காமல் அவங்ககிட்டேருந்து திட்டு வாங்கி அவங்க ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. செட்டப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த செட்டப்ஸு தான் கட்டிங் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நீ வரியா இல்லை நானே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. இதனால டக்குன்னு போய் ரெடி ஆகிட்டு வந்து இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம். அதனால் பொங்கல் மட்டும் இல்லாமல் பொங்கல் கூட வேறு ஏதோ பிளானோ பண்ணியிருக்காங்க, என்னான்னு தெரில. ஆனால் சரியா, ஸோ தட் நம்ம போய் என்ன ஏதுன்றது கேட்போம். பாப்பா என்ன எவ்வளோ நேரத்துக்கு வர்றதா ஆட்டிக்கின்னு இல்லை. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரம் வைப் வித் ஹேவி. ஓகே, இப்போ என்னம்மா மெனு? பால் பொங்கல். பால் பொங்கல்? நான் வெறும் பொங்கல் தான் கேட்டேன். பால் பொங்கல் சரியா? பால் பொங்கல் செய்யலாம். ஓகே. கீ ரைஸ் வரியா? ஓகே. வெஜ் குருமா. ஓகே. கேப்சிகம் பஜ்ஜி அண்ட் ஆனியன் பஜ்ஜி. கேப்சிகம் அண்ட் ஆனியன் பஜ்ஜி வித் ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம். எஸ், அதான் மெனு இப்போ. ஓகே. இப்போ அவங்க சொன்ன மெனுக்கு எல்லாமே ரெடி, ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. டிலே நான் தான் பண்ணேன், தூங்கிட்டேன். ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப சுறுசுறுப்புன்னு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கட்டிங்ஸ் எல்லாம் அங்கே கிரைண்டிங், இந்த தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சு ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்குது. வாப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். என்னம்மா பண்ண போகிற? ஃபஸ்ட்டு குக்கரில் அரிசி ஊற வச்சுருக்கேன். எதுக்கு அரிசி ஊற வச்சிருந்த? பொங்கலுக்கு அரிசி ஊற வச்சிருந்தியா? ஊறணும். ஓகே. ஊறிட்டு குக்கரில் போட்டுட்டு இதை 1 கப்பு. எவ்வளோ நேரம் ஊறணும்? ½ அன் ஹவர். அதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு பால் ஊற்றணுமா? 1 கப் ரைஸுக்கு எவ்வளோ பால் ஊற்றணும்? அது 3 கப் பால் ஊற்றணும். 3 கப்பு பால் ஊற்றணும். 3 இல்லைன்னா 4. இப்போ இந்த ½ லிட்டர் வந்துட்டு அவ்வளோ இருக்கும். ½ லிட்டர் பால் ஊற்றணும். 1 கப் ஆஃப் ரைஸ். ஓகே. பால் பொங்கலுக்கு அரிசியும் பாலை ஊற்றிட்டாங்க. பால் பொங்கலோ பொங்கல். ஓகேவா? ஏம்மா குக்கரில் பண்ணுறியே, ஏன் பானையில் பண்ணக்கூடாதா? அது பொங்கல் அன்னைக்கு வா, அப்போ பானை வச்சு பண்ணா. ஓகே. அப்படியே நெய் ஊற்றுறோமா? கொஞ்சம் நெய் ஊற்றிடுது, கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ அது வேகணும். இட் வில் டேக் டைம். ஓகே. 3 to 4 விசில்ஸ் வரணும். நான் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி போகிறேன். அவ்வளோதான். குக்கரை மூடிட்டியா? குக்கர் க்ளோஸ். அது வேகணும். எவ்வளோ விசில்ஸ் வரணும்? ரைஸ்க்கு எவ்வளோ விசில் வேணும்? 2, 3, 4. இது கொஞ்சம் குழையணும்ல, கொஞ்சம் ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டாலும் பரவாயில்ல. இப்போ வந்துச்சு விசில். ஓகே. கீ ரைஸ்க்கு கீலேயே தான் தளிக்குவியா? ஆமாம். ஓ, தட்ஸ் வை இட்ஸ் கால் கீ ரைஸா? எஸ். ஓ, கீல தளிச்சா கீ ரைஸ், எண்ணெயில் தளிச்சா என்ன ரைஸ்? அது டொமேட்டோ பாத்து. ஏன் எண்ணெயில் தளிக்கும் போது என்ன ரைஸ்ன்னு வைக்கல? பட்டரில் தளிச்சா பட்டர் ரைஸா? பட்டை, லவங்கம், பிரின்னா இல்லாத பே லீவ்ஸ் கொஞ்சம் தளிக்கும். ஓ, அவன் பஸ்ட்டாக வரான் கைஸ். ஓ, அது கூடிய ஆனியன். ஓகே. இப்போ இது எப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகணுமா? நம்ம பண்ணுறோம். திரும்பியும் போன தடவை மாதிரி பிரியாணி வீடியோவில் டிஜே மிக்சிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டடான்னு வாசி அடி வாங்க விரும்பலை. அதனால் நம்ம நார்மலாகவே குக்கரை வச்சுட்டு விசில் போட வந்துட்டோம். அதனால் பொங்கி வந்தா. ஸோ தட் பால் பொங்கல் செய்யறதுக்கு குக்கரில் செஞ்சீங்கன்னா விசில் போடுங்க, இல்லை பால் பொங்கி மேலே வந்துடுவோம். விசில் போட்டுட்டு விசில் நானா ஒழுங்காகவே வரல விசில். அது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நல்லா இதானே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டு, பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு போடுறாங்க, அதனால நிறைய பச்சை மிளகா போட்டிருக்காங்க. எவ்வளோ போட்ட பச்சை மிளகா? ஒரு 7 பச்சை மிளகா. 7 பச்சை மிளகா போட்டிருக்காங்க. ஏன்னா கீ ரைஸில் காரம் இருக்காது, ஆக்சுவலாக மைல்டாக தான் இருக்கும். அதுக்கு தான் குருமா வைக்கிறது நம்ம. காம்பன்சேட் இருக்கு. ஐ டோன்ட் நோ திஸ். பட்டாணி போடுறியா? எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் பட்டாணி? கிராம் எல்லாம் இல்லைம்மா,
அந்த போட்டால் போடலாம், இல்லைன்னா இல்லை. என்கிட்ட பட்டாணி இருந்துச்சு, அது போடுறோம். இப்போ பட்டாணி போட்டு பட்டாணி கூட சாப்பிட பண்ணுறியா? பட்டை பண்ணிட்டு ஓகே, பக்கத்தில் சுடு தண்ணி வச்சு அதுலேயே ஊற்றிட்டாங்க. அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையாக இருக்கோ அந்த தண்ணி நல்லா இதை சாட்டே பண்ணிவிட்டு, கொதிக்கணும் தண்ணி. நல்லா இது சாட்டே பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு அப்படியே தண்ணி அது நல்லா கொதிக்கிற தண்ணியில் எடுத்து அதில் அப்படியே ஊற்றிட்டாங்க. ஃபார் அரிசி குக் ஆகணுன்ட்டு. ஆல்ரெடி இங்கே அரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்காங்க. ஃபார் கீ ரைஸ் 1/2 kg ஆஃப் ரைஸ். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டாங்க. உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு. உப்பு ஸ்டவ் வஷ். ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போடலாம், கம்மி வேணால் கம்மி போடலாம். தண்ணி கொதிச்சிச்சு, அதனால அரிசி போட்டிருக்கேன். அரிசி சால்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இது இப்போ வேகணும், நல்லா அரிசி வேகணும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக அரிசி வேகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அரிசி வேக? 10 minutes. 10 minutes. 10 to 15 minutes ஆகும். ஓகே, காத்திருப்போம். கைஸ், பொங்கல் 5 விசில் விட்டுட்டு இப்போ எடுத்துருக்காங்க. ஓகே, வெந்துட்டுருக்கு. எல்லோரும் 1 cup ஆஃப் சுகர். ஓகே, ரொம்ப சுகராக இருந்தாலும் சாப்பிட முடியாது. சரி, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நினைக்கிறேன். ஓகே, 1.5 cup ஆஃப் சுகரா? ஸ்வீட் இன்னும் நல்லா வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடலாம். 2 cups சாப்பிடும். எனக்கு கொஞ்சம் திக்காக எல்லா பாலும் இதாகிட்டு இருக்கிறதுனால பால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. காசின பால் பக்கத்தே வச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சிம்மில் வைக்கிறேன். அப்படியே அந்த சக்கரை அந்த பாலோடு சேர்ந்து மெல்ட் ஆகிடும். ஓகே ஓகே, திரும்பி ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வில் ஜஸ்ட் 2 minutes. ஒரு 2 minutesக்கு அந்த சர்க்கரை மெல்ட் ஆகிறதுக்கோசரம் சிம்மில் வச்சு இது பண்ணிட்டு 750 ml மில்க் ஊற்றிருக்காங்க. சர்க்கரை கரைஞ்சிடுச்சாமா? கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் அகலமான ஓகே, இப்போது அதுலேருந்து பொங்கலை மாற்றுறாங்க, ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஓகே, முந்திரி திராட்சை இப்போ தாளிச்சி போட போகிறாங்க. அதுவோ கீயில். பொங்கல்னாலே ஃபுல் கீயாக இருக்குது. இப்போ தாளிக்கிறதுக்கு முந்திரி திராட்சை தாளிக்கணும். ஓகே, நெய். ஓகே, தாளிக்கிறதுக்கு முந்திரி கொஞ்சம் செவக்கணும். முந்திரி செவக்கணுமா? லைட்டாக வந்துச்சு. ஏன் முந்திரி திராட்சை முந்திரி ஏன் ஒன்றா போடணும்? திராட்சை சீக்கிரம் இதாகிடுமா, முந்திரி கொஞ்சம் லேட் ஆகும். திராட்சை மூவ் பேக். முந்திரி திராட்சையை எடுத்து அப்படியே இதில் போட்டாங்க. அவர் பால் பொங்கல் இஸ் ரெடி. கீ ரைஸ் ஓப்பன். கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கீ ரைஸு அட் லாஸ்ட் கீ ரைஸ் இஸ் ரெடி. கீ ரைஸுக்கு கார்னிஷிங் எல்லாம் முடிஞ்சு கீ ரைஸ் இஸ் ரெடி. கொத்தமல்லி முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு கீ ரைஸ் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது என்னமா? வெஜிடேபிள் குருமா. ஆல்ரெடி நான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அம்மி வந்துட்டு ரசமும் ரைஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு பட்டை லவங்கம் ஒரு 3 லவங்கம், 3 துண்டு பட்டை, 3-4 துண்டு பட்டை, ஆனியன். அப்புறம் ஆனியன்ஸ் இஸ் இன். அகைன் அது கோல்டன் ப்ரௌன் வர மட்டும் சாட்டே பண்ணணுமா? இந்த ஆனியனை கோல்டன் ப்ரௌனாக சாட்டே பண்ணுறது ஒரு டைமில் நல்லா டேஸ்ட் வருது, இல்லைன்னா சொல்ல. ஆனால் அது கோல்டன் ப்ரௌனில் தான் ஃப்ரை பண்ணணும் போது இரிட்டேட். அப்போ இங்கே வேலை மட்டும் தான் நம்ம கையில் கொடுக்குறாங்க. ஓகே, வெங்காயம் it's giving its brown color so that ginger garlic paste எவ்வளோப்பா? 2 spoons of ginger garlic paste. டொமேட்டோ ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி 2,
சின்ன தக்காளினா 3. ஓகே, 2 தக்காளியோட பியூரி. ரூபிட்டு 2 டொமேட்டோ பியூரி. எஸ், டொமேட்டோ பியூரி. டொமேட்டோட அந்த ரா ஃப்ளேவர் போடணும். ரா ஃப்ளேவர் போயிட்ட பிறகு என்னம்மா போடணும்? ஓகே, டர்மரிக் பவுடர், நார்மல் சில்லி பவுடர் 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஃபார் கலர். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனா? டு கிவ் கலர். ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. என்னது? தனியா பவுடர். கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். ஓகே. கொஞ்சோண்டு ஜீரா பவுடர் போடுறியா நீ? ஜீரா பவுடர் ஃபார் டேஸ்ட். அது ஒரு 1/4 ஸ்பூனா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரா ஸ்மெல் போகிற மட்டும் அது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரா ஸ்மெல்லாம் போயிட்ட பிறகு அப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வில் ஆட் சம் வெஜிடபிள்ஸ். ஸ்மெல் போகிற டைமில், அதோட ரா ஸ்மெல் போகிற டைமில் மீன்வைல் பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணின்னு இருக்கிறாங்க. கடலை மாவு நான் ஒரு 1.5 கப்பு போட்டேன். 1 ஸ்பூன். என்னது? ரைஸ் ஃப்ளோரா? ரைஸ் ஃப்ளோர் 2 டேபிள் ஸ்பூன். பெருங்காயம். ஓகே, கொஞ்சமாக பெருங்காயம் பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் ஃபார் த கலர் பர்பஸா? கலர் இல்லை, காரத்துக்கு கலருக்கு 2. காஷ்மீரி சில்லியே காரமே இருக்காது, அதுக்கு தான் ஜாஸ்தி போடுறது. கொஞ்சம் 3 ஸ்பூன் போடுறேன். உப்பு நீடட். உப்பு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்றது உப்பு உங்களோட பொறுப்பு. மீன்வைல் நம்ம இதை பண்ணினே இருக்கும் போது நம்மளோட மசாலாஸ் ஆர் ரெடி. ஸோ தட் இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் மசாலாஸ் ஆர் ரெடி. ஸோ தட் வில் ஆட் சம் வெஜிடபிள்ஸ் இன் இட் ஃபார் குருமா. பட்டாணி நான் இன்னைக்கு பட்டாணி, கேரட்டு, முக்கில் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஒன்லி கட் அண்ட் வாஷ்ட், நாட் ப்ரீ குக்ட். சால்ட். உப்பு, மறுபடியும் உப்பு உங்கள் பொறுப்பு. நம்ம அப்பயே அரைச்சி வச்ச தேங்காய் அதில் வந்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருக்காங்க. தண்ணி ஊற்றி வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறதுக்கு இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா இல்லை, நான் தேங்காய் பாலில் தான் வேக வைப்பேன்னு சொல்லிட்டு தேங்காய் அரைச்சி வச்சிருந்த தேங்காயில் சொட்டு தண்ணி ஊற்றி அதுலேருந்து அதை ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் எடுத்துருக்காங்க. Yeah, we are adding it. இப்போ இது வேகும். இப்போ இது இதுலேயே வேகணுமா? அது வேணும். அது மிக்சிங் பண்ணிடலாம் சொல்லிட்டு மிக்சிங் பண்ணுறதுக்கு எங்கே இருக்காங்க. தண்ணி ஊற்றி க்ளீனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். கைஸ், பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஆமாம், ஒரேடியாக தண்ணி ஊற்றி மொத்தத்தையும் நாசமாக பண்ணுறது இல்லை. நான் இல்லை அப்படியே தான் ஊற்றுவேன்னா ஊற்று, ஒன்றுமே வராது. இட்லி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அது இட்லி மாவு பண்ணல, இது அப்படி இருக்கும். நிறைய ஊற்றுனா அதுக்கு வெஜிடபிள் என்ன போடுறோமோ அதில் ஒட்டாது. திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நீங்கள் பஜ்ஜி போடுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிறேன். த கேப்சிகம் ஆனியன் அதான் 9 சாக்லேட் என்னால ஆல்ரெடி அவங்க கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் டிப்பிங், புட்டிங் இன் ஆயில், அவ்வளோதான். ஓகே கைஸ், 3 விசில் விட்டு இப்போது குருமா குழம்புக்கு குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். குருமா குழம்பு ரெடி. ஓகேவா? ரெடியாமா? ஓகே, வெஜிடேபிள் குருமா இஸ் ரெடி. ஃபினிஷிங். அது ஏன் எல்லாத்துக்கும் மேலே கொத்தமல்லி போடுறீங்க? கொத்தமல்லி ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதுதான் எல்லாரும் கொத்தமல்லி போடுவாங்க. நம்ம டேரெக்டாக தூக்கி அப்படியே உள்ள போட்டா. ஓகே, பஜ்ஜி போடுறதுக்கு டிப்பிங் ஆயில் ஹீட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. ஆயில் ஹீட் ஆகிருக்கு. பஜ்ஜி மாவில் டிப்பிங் ரொம்ப திக் லேயர் ஆஃப் கோட்டிங் வந்திருக்கு. Capsicum bhaji ready. Onion bhaji full coating.
ஸ்லோ ஆகி வச்சுக்கோ, கொஞ்சம் ஸ்லோ பண்ணு பத்து. ஓகே காய்ஸ், எல்லாம் ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு, என்ன மாதிரி செஞ்சுருக்காங்கன்ட்டு. எனக்கு இன்னும் கீ ரைஸில் அந்த முந்திரி கிரேப்ஸ் போட்டிருந்து தான் யோசனையாக இருக்குது. அதை தவிர்த்து எல்லாம் ஓகே ஃபீல் வருது. அதனால் டேஸ்ட் பண்ணுவோம். நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் எல்லாம். ஓகேவா, நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம். பொங்கல் அதுமா ஸ்வீட்லேருந்து ஆரம்பித்தா தான். பால் பொங்கல் இதுதான். பால் பொங்கல் எப்படி இருக்கு? பால் பொங்கல் நல்லா இருக்கு. என்ன ஒன்று, நம்ம ரொம்ப நேரம் விட்டதுனால ட்ரை ஆகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டே செஞ்சதுனால இன்னும் நல்லா லிக்விடாக இருப்பான். லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும். குறை சொல்லாத சாப்பிட்றோம். இப்பயும் இதெல்லாம் இல்லை, இப்பயும் நல்லா இருக்கான். ஆனால் நல்லா லிக்விட். இன்னும் நிறைய பால் ஊற்றணும், நல்லாயிருக்கும். வேணா இன்னும் நிறைய ஷுகராக ஆட் பண்ணிக்கணும், நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப நேரம் விட்டதுனால ட்ரை ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட கண்டென்ட் வருவேன். வா, அவள் பண்ணுறேன். அம்மா உண்மையை சொல்லணுமா? ரொம்ப ரொம்ப உண்மையெல்லாம் சொல்ல போகக்கூடாது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு நான் சொல்லியிருக்கேன். கீ ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெருமையாக இந்த திராட்சை எல்லாம் வேறு இருக்குது. சரி, திராட்சை எல்லாம் எடுத்து சைடில் வச்சுட்டு வேறு கீ ரைஸை சாப்பிடுவோம். தரதான். எப்படி இருக்கு? கீ ரைஸ் நல்லா இருக்கு. கீ ரைஸ் யூஸ்வலாக காரமே தெரியாது. காரம் இருக்குது, பச்சை மிளகா நிறைய போட்டதுனால நல்லா இருக்கும். கீ ரைஸ் குருமா ஊற்றி ட்ரை பண்ணுவோம். ஃபுல்லாக குருமா வச்சுதான் இருக்கு. குருமா கூட நல்லா இருக்குது. குருமா கூட நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் கிடைக்குது. கீ ரைஸ் எப்பவுமே ஒரு செட்டில் ஃப்ளேவர்ஸில் இருக்கும்ல, குருமா ஊற்றும் போது அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகி நல்லா இருக்குது. அப்பப்போ இந்த திராட்சை மட்டும் வந்து இரிட்டேட் பண்ணுது. கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்வீட்னஸ் தெரியும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லைங்க. திராட்சைன்னா நான் ஸ்வீட்டுக்கு தான் செப்பரேட்டாக பொங்கல் ஸ்வீட். நான் ஒன்றும் திராட்சை 1/2 kg 1 kg கொட்டலையே இல்லை. அதுக்கு ஒரு டிஞ்சு 1/2 kg ரைஸுக்கு 1/2 kg திராட்சை கொட்டினாங்கன்னா என்ன கதி? நீ கேட்டு சொல்லியிருந்துக்கு தான் நான் சொன்னேன் அந்த பதில். ஆனியன் பஜ்ஜி. ஆனியன் பஜ்ஜி பேருக்கு பார்ப்போம். அவ்வளோ நல்லா திக் லேயராக அந்த மசாலா கோட்டிங் சரியாக இருக்குது. நான் கோயிங் ஃபார் கேப்சிகமில் பஜ்ஜி. கேப்சிகமுக்கும் ஃபுல் தான் உள்ள கேப்சிகம் மேலே அந்த சைடில் இருக்கிற அந்த கோட்டிங் ஃபுல்லாக நீ எப்படிடா தப்பிச்சு வெளியே போயிடுவேன்ற அளவுக்கு கேப்சிகம் உள்ளே லாக் பண்ணியிருக்காங்க மசாலா. ஓகேவா. அப்புறம் கீ ரைஸ் செம்மையாக இருக்கான், குருமாவும் செம்மையாக இருக்கான். கீ ரைஸ் குருமாவோட காம்பினேஷனில் செம்மையாக இருக்கான். சீரியஸாக ட்ரை பண்ணுவோம், நல்லா இருக்கான். பால் பொங்கல் டேஸ்ட் வைஸ் இட் இஸ் வெரி குட். வெறும் கன்சிஸ்டன்சியாக அந்த கொஞ்சம் லிக்விடபிள் கன்சிஸ்டன்சியாக, லைக் பொங்கல் கன்சிஸ்டன்சி தெரியும்ல, நீங்கள் ஒரு கார பொங்கலோ இது அந்த அந்த ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி, அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டான்னா பொங்கலும் பர்ஃபெக்ட். அதனால் மேம் லாஸ்ட் டைம் பிரியாணி நல்லா இருந்தில்ல, உண்மையாக சொன்னேன். இந்த வாட்டி இது மட்டும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ. எல்லோரும் வீடியோவை அப்படியே லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்குறவங்கள அப்படியே எல்லாருக்கும் அமுச்சு எல்லாரையும் பார்க்க வச்சு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா. Until next video, stay tuned. Tada. Bye-bye. Bye.